சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இங்க வண்டு ஊருக்குள்ள புகுந்து அதிகமா ஊர் மக்கள் எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரி ராஜாங்கம் குடும்பத்துல இருக்கிற சாவித்ரி, சித்ரா, ஈஸ்வரி, கண்மணின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா வண்டுக்கடியால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இத சேது பார்த்துட்டு தமிழ்கிட்ட வந்து, ஏய் நீதான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேல, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஏங்க இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உனக்கு தெரியாதுன்னா விடு, அதான் உன் கூட 4-5 டாக்டர் வந்திருக்காங்கல்ல, உன் காலேஜில் பாடம் சொல்லி கொடுக்குறவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்க வேண்டியது தானே, எதுக்கு கேட்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஏங்க அவங்களும் எந்த மெடிசனுமே இங்க எடுத்துட்டு வரல, இங்க வந்தது எதுக்குன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகத்தான் வந்தோம், மற்றபடி அவங்க எந்த மெடிசனும் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா அங்க ஊரு பெரியவர் வாராரு. ஐயா, இந்த வண்டு கடிக்கான மருந்து இந்த ஊர்ல கிடையாதியா, அதே சமயம் இங்க இருந்து 5-6 கிலோமீட்டர் போனாதான் ஆஸ்பத்திரிக்கு போக முடியும், அவ்வளவு தூரம் போறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் வண்டு கடியால என்ன வேணாலும் ஆகலாமியா. இதே மாதிரி பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சியா, அதை பத்தி என்னோட தாத்தா சொல்லியிருக்காருயா. இதே மாதிரி அசுரத்தனமான வண்டுகள் எல்லாம் ஊருக்குள்ள புகுந்து மக்கள் எல்லாத்தையும் இப்படி தாயா கடிச்சு வச்சிருச்சு, அப்பெல்லாம் இதை விட ரொம்ப விஷமுள்ள வண்டியா, அதனால நிறைய பேரோட உசுரும் போயிருக்கியா, இப்பவும் அதே மாதிரி வண்டுதாயா ஊருக்குள்ள வந்து மக்கள் எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருக்கு, உங்களையும் கடிச்சிருக்கியா. இதுக்கான வைத்தியம் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி மக்களை காப்பாத்துறதுக்காக காட்டுக்குள்ள இருந்து ஒரு சாமியார் வந்தாரியா. சிறுமலை பக்கம் நிறைய மலை கொகை இருக்கியா, அங்க எக்கச்சக்கமான சாமியார்லாம் இருக்காங்க, அதுல இருந்து ஒரு சாமியார் வந்தாரியா. அவர் தான் ஊர் மக்கள் கிட்ட ஏதோ 4-5 மூலிகை வேறு எல்லாம் கொடுத்தாராம். அந்த மூலிகை வேற கஷாயம் வச்சு மக்களுக்கு கொடுத்தா இந்த வண்டுக்கடி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் தாயா சொன்னாரு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்ப மறுபடியும் நடந்திருக்கியா. இதுக்கான வைத்தியம் தெரிஞ்ச ஒரே ஆளு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற சாமியார் மட்டும்தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் சொல்லவும், உடனே சேது வந்துட்டு அவரை போய் எங்க தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அவரு காட்டுக்குள்ளதாயா இருப்பாரு, அவருக்கு எல்லாமே தெரியுமியா. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சு மக்களை காப்பாத்துறதுக்காக அவர் கண்டிப்பா ஊருக்குள்ள வருவாரியா. அதனால எப்படியாவது காட்டுக்குள்ள போய் அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் சொல்லவும், அப்பந்தான் தமிழ்ச்செல்வி வந்துட்டு, ஏங்க வாங்க நம்ம காட்டுக்குள்ள போகலாம், போய் இதுக்கான வைத்தியம் என்னன்னு அவர்கிட்ட கேட்போம், அவர் ஏதாவது ஒரு வைத்தியம் சொன்னாருன்னா அதை நம்ம பண்ணலாம்ல, மாமாவை வண்டு அதிகமாக கடிச்சிருக்கு, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வண்டு கடிச்சிருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிடவும், சேது வந்துட்டு, அப்பா நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழ்ச்செல்வியும் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு புறப்படுறாங்க. அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு, சேது நானும் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், அப்பா நீங்கள் இங்கேயே இருங்க, காட்டுக்குள்ள நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இல்லை சேது, இது என்னோட கடமை, இந்த கிராம மக்கள் எல்லாரும் வண்டுக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு அமைச்சரா இதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, நானும் உங்களோட வாரேன், இது என்னோட கட்சி சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், சரிப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுறாரு. அடுத்து பார்த்தா சேது, ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி 3 பேரும் காட்டுக்குள்ள அந்த சாமியாரை தேடி வண்டு கடிக்கான வைத்தியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. இங்க
வீட்டுக்குள்ள பதுங்கி இருக்கிற போஸோட அடியாட்கள் வந்துட்டு இந்த மாதிரி ராஜாங்கம் காட்டுக்குள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போஸுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறாங்க. உடனே போஸ் வந்துட்டு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள அடியாட்களை அனுப்பதும் மட்டும் இல்லாம போஸும் காட்டுக்குள்ள போறாரு. காட்டுக்குள்ள போய் பதுங்கி இருக்காங்க. சேது, தமிழ்ச்செல்வி, ராஜாங்கம் 3 பேரும் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் காட்டுக்குள்ள வர்றது சாமியாருக்கு தெரியுது. சாமியாருக்கு தெரிஞ்சதுமே இந்த மாதிரி அவங்க வண்டுக்கடிக்கான வைத்தியத்தை தேடிதான் நம்மளை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரும் பார்த்தா அந்த காட்டுக்குள்ள வந்துக்கிட்டு இருக்காரு. சேது, தமிழ்ச்செல்வி, ராஜாங்கம் 3 பேரும் வரதை பார்த்துட்டு சாமியார் எதிர்த்தாப்புல வந்துக்கிட்டு இருக்காரு. இத தமிழ்ச்செல்வி பார்த்துடுறாங்க. என்னங்க அங்க பாருங்க, ஒரு சாமியார் வாராரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அந்த சாமியார் வந்துட்டு என்ன வைத்தியத்தை தேடி காட்டுக்குள்ள வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கேட்கவும், ஆமா சாமி, ஊருக்குள்ள மக்கள் வண்டுக்கடியால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான வைத்தியம் உங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நானும் அதுக்காகத்தான் வந்தேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் மூலிகை வேற கொடுக்குறாரு. அந்த வேற வாங்கி தமிழ்ச்செல்வி பையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சாமியார் வந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்து, உன் உசுருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு, இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரமா நீ கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இங்கே இருந்து உடனே கிளம்பு, இந்த சிறுமலையை விட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் ராஜாங்கத்தை பார்த்து அருள்வாக்கு சொல்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே தமிழ்ச்செல்வி வந்துட்டு, சாமி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சொன்னதை மட்டும் கேளுங்க, இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வெளியே போங்க அப்படின்னு அந்த சாமியார் சொல்லிட்டு போயிடுறாரு. என்னங்க வாங்க போகலாம், வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா போஸோட அடியாட்கள் வந்து வழி மறிக்கவும் சேது வந்துட்டு, டேய் யாருடா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், உங்க அப்பனுக்கு யமன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியாட்கள் சொல்லவும், திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கட்டையை எடுத்து சேது தலையிலேயே அடிச்சிடுறான். சேது தலையில அடிச்சதை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு கோபம் வருது. உடனே ராஜாங்கம் வந்துட்டு அந்த அடியாட்களை போட்டு அடிக்கவும் அந்த அடியாட்கள் பார்த்தா ராஜாங்கத்தை போட்டு அடிக்கவும் இதை பார்த்துட்டு சேது அந்த அடியாட்களோட சண்டை போடுறாரு. இங்க தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமா ஃபோன் எடுத்து போலீஸுக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா அங்க பார்த்தா டவரே இல்லை, ஃபோனும் பார்த்தா போக மாட்டேங்குது. உடனே தமிழ்ச்செல்வி வந்துட்டு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப பதறிக்கிட்டு இருக்காங்க.